இயக்குனர் விக்ரமன் நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார். பாக்கியராஜனுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக சார் வணக்கம். வணக்கம். சரியாக 17 நாட்களுக்கு முன்னதாக இயக்குனர் மையம் பாரதி ராஜா காலமானார். அதுவே ஒரு பெரிய பேரிழப்பாக இருந்தது. அடுத்ததாக அவருடைய சிஷ்யர் பாக்கியராஜ் காலமாகி இருக்கிறார். அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க சொன்ன அந்த பாரதி ராஜா சாருடைய இறப்புக்கு நான் அன்னைக்கு காலையிலே போயிட்டேன். அன்னைக்கு அங்க பாக்கியராஜ் சார் இருந்தாரு. அவரு பூர்ணிமா மேடம் எல்லாம் இருந்தாங்க. அன்னைக்கு பாக்கியராஜ் சார்ட்ட நான் அவரால் பேச முடியல. நான் அருகில் உட்கார்ந்து கொஞ்சம் சைலண்டா ரொம்ப இருந்துகிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே. ஸோ அதில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் போன வாரம் தான் இந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழுவில் நான் பாக்கியராஜ் சாருக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை ரொம்ப பாராட்டி பேசிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. காலையில் எனக்கு முதல்ல இன்னைக்கு இந்த நியூஸ் சேனல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னது செல்வமணி நண்பர் RK செல்வமணி. அவருக்கு சொன்னது யாருன்னா பார்த்திபன் சார். நான் உடனே பார்த்திபன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆமா விக்ரமன், இது உண்மைதான். சற்று முன்பு தான், ஒரு 10 நிமிடத்துக்கு முன்பு தான் ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அதுல இன்னுமே மீள முடியல. ஒரு இயக்குனராக மட்டுமில்லாமல் நடிகராகவும் பல்வேறு படங்களில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர். பல்வேறு புதுமுக இயக்குநர்களுக்கும் கதாசிரியர்களுக்கும் ஒரு பெரிய ஆசிரியராக இருந்தவர். அது குறித்த உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து. இல்ல, அது நீங்க தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்கியராஜ் சாருடைய வரவுக்கு முன்பு வரைக்கும் அந்த ஹீரோக்களுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குங்க. ஹீரோன்னா ஒரு ஆண்மைத்துறை மிக்கவன், ஒரு அநீதி நடந்தா அங்க பூந்து தட்டி கேட்பான். ஒரு எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நேர்ந்துச்சுன்னா அதை பூந்து சண்டை போட்டு காப்பாற்றுவான் அந்த பெண்ணை. ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழை தாய்மார்களோ யாரோ ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு உதவி, இவங்கிட்டே காசு இல்லைன்னா கூட உதவி செய்வான். இப்படியான கேரக்டர்கள் மட்டுமே தான் தமிழ் சினிமா. ஹீரோனா இந்த ஹீரோக்கான கிராமர் இதுதான், இப்படிதான் இருக்கணும் கேரக்டரைசேஷன். நாட் ஓன்லி தமிழ் சினிமா பட் ஆல்சோ இந்தியன் சினிமால ஹீரோனா ஹீரோடைய கேரக்டரைசேஷன் இப்படிதான் இருந்தது. அதை மாத்தி ஒரு அப்பாவி ஹீரோ அப்படின்ற மாதிரி அவனை வச்சு காமெடியா ஃபுல்லா பிளே பண்ண முதல் ஹீரோ, அந்த சக்சஸ்ஃபுல் ஹீரோ பாக்யராஜ் சார் தான். அதுக்கு பின்னாடிதான் கிட்டத்தட்ட பாக்யராஜ் சார் மாதிரி அந்த ஸ்டைல பாலச்சந்திர மேனன் மலையாளத்தில் ஒரு டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவரும் சக்சஸ் பண்ணார், நிறைய சக்சஸ் பண்ணார். இந்த மாதிரி நிறைய பேர் பாக்யராஜ் சாரை பின்பற்றி அந்த ஹீரோ ஒரு லைட்டர் இல்ல காமெடி பண்ணிட்டு அப்பாவியா தன்னை காட்டி கொண்டு கூட அப்பாவியாதான் இருப்பாரு. ஆனாலும் அவருடைய புத்திசாலித்தனம் அவர் மீறி அங்கங்க வெளிப்படுற மாதிரி எல்லாம் கூட காட்டியிருப்பார். சக்சஸ் பண்ணாரு. அந்த மாதிரி எல்லாம் திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தினார் அவர். நன்றி சார். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.